ஹாய் நண்பர்களே! நான் ஒரு தாத்தா வந்து தேங்காய் பறிச்ச மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன்னா, அதில வந்து இந்த பப்பாளி மரம் தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோ பார்த்த ஒரு அண்ணே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பப்பாளி மரத்தோட விதை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எப்படி குடுக்குறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன மரமா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கா. சின்ன மரமா இருக்கும் போதுலேருந்தே இந்த பழங்கள் வந்து ரொம்ப குட்டியாண்டு பழங்களா தான் இருக்கும். ரொம்ப பெரிய பழங்களெல்லாம் வராது. இங்கே பாருங்கள் என்ன பழுத்து கீழே விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன பழங்கள் சின்ன மரமாக இருக்கும்போதே இந்த சின்ன பழங்கள் தான் வரும். இதை விட பெருசாலாம் வராது. ஆனால் ருசி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் சின்ன மரமாக இருக்கும்போதே நான் பறிக்க மாட்டேன். ஏன்னா அணில்கள் சாப்பிடுது, அப்புறமா பறவைகளை வந்து சாப்பிடுது, காக்கா வந்து கொத்தி சாப்பிடுது. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு நம்ம பறித்து சாப்பிட்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பறவைகளும் சாப்பிட்டுட்டு போட்டோமேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அதை சாப்பிட்றத பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அதை பறிக்கலை. ஆனால் இது என்ன ரகம் பப்பாளி மரம்னு தெரியவில்லை. நல்லாயிருக்கு.